எக்ஸாம்பிள் 3 பார்க்க போகிறோம். 8th ஸ்டாண்டர்டில் ரியா bought 3 1/3 meter of white ribbon and 4 1/6 meter of red ribbon. How much ribbon did she buy in all? மொத்த ரிப்பன் வாங்க அவளுக்கு எவ்வளோ ஆச்சு, எவ்வளோ ரிப்பன் வந்து மொத்தமாக வாங்கினேன், எவ்வளோ ரிப்பன், அந்த எவ்வளோ லென்த்து அப்படின்னு சொல்லி தான் அவங்க என்ன செஞ்சு அவங்க கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் ரிப்பன் எவ்வளவு 3 1/3 மீட்டர். அப்போ நம்ம எழுதிக்கலாமா, சொல்யூஷன் போட்டுக்கலாமா, என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா லென்த் ஆஃப் ஒயிட் ரிப்பன் லென்த் ஆஃப் ஒயிட் ரிப்பன் எவ்வளவு 3 1/3 மீட்டர். அதாவது அவங்க மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து ஃப்ராக்ஷன் எல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, ஈக்குவல் டு 3 1/3 3 3s are 9 9 plus 1 10 divided by 3 மீட்டர். அடுத்து லென்த் ஆஃப் ரெட் ரிப்பன் ரெட் ரிப்பன் என்னது 4 1 divided by 6 மீட்டர். அப்போ 4 1/6 மீட்டர் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 6 24 24 கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 25 25/6 மீட்டர். புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு ஒயிட் ரிப்பனும் ரெட் ரிப்பனும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டோட்டல் லென்த்து கண்டுபிடிக்கணும். டோட்டல் லென்த் அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஹவு மச் ரிப்பன் ஷி பை ஆல்னா மொத்தமாக. அப்போ மொத்தம் ஃபைண்ட் அவுட் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் லென்த் ஆஃப் த ரிப்பன் வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து டோட்டல் லென்த் ஆஃப் த ரிப்பன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? டோட்டல் லென்த் ஆஃப் த ரிப்பன் போட்டுக்கோங்க. டோட்டல் length of the ribbon. சரி, அப்போ என்னெல்லாம் இருக்கு 10 divided by என்ன மீட்டர் இருந்துச்சு ஒன்று 10/3 மீட்டர் அப்படி தானே. அப்போ 10/3 மீட்டர் ப்ளஸ் 25/6 மீட்டர். இது என்ன பண்ணுவீங்க, ப்ளஸ் இருக்குது. அப்போது நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா? அப்போ என்ன வரும் 6 வந்து நீங்கள் எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம். அப்போ 6 எடுத்தீங்க அப்படின்னா 3 2s are 6. அப்போ 10 2s are 20. அப்போ 20 மீட்டர் ப்ளஸ் 6 1s are 6. இங்கே ஒரு 25 மீட்டர். புரிஞ்சுதா? அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 45/6. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் 45 டிவைடட் பை 6. அப்போ 45/6 பண்ணுங்கள். 6 6 36 7 6 42 வரும். 5ல் 2 போனால் 3 வந்துடும். அப்படி தானே. அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு 7 3 டிவைடட் பை 6. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 7 3/6 கேன்சல் பண்ணால் என்ன வரும் 1 3 is 3 2 3s are 6. அப்போ 7 1/2 7 1/2 வந்துடுச்சா உங்களுக்கு? அதுதான் ஆன்சர் 7 1/2 மீட்டர்.